நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாவத்தை ஒரு ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு குறைய ஏசப்பா உனக்கு வெளிப்படுத்தி இருந்தால் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாமாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா தாவீதுக்கு ஒரு ஊழியக்காரர் தனிப்பட்ட முறையில் போய் சொல்கிறாரு. ஓகேவா? அப்படி சொல்லியும் கேட்கல, கீழ்ப்படியலைன்னா அந்த ஒரு சில பேர்கிட்ட எப்படி சொல்லுவாருன்னா, ஏசப்பா பாவத்தை இந்த மாதிரி பாவங்கள், இந்த மாதிரி கள்ள உபதேசங்கள், இந்த மாதிரி காரியங்கள் வந்து நடக்குது, ஊழியர்கள் பண்ணுறாங்க. ஸோ அதை குறித்து நீ கண்டித்து பேசினா ஊழியக்காரங்களோட ஃபோட்டோ போட்டிருக்கலாம். நான் நினச்சேன் நிறைய இடத்துல ஊழியக்காரங்க ஃபோட்டோ அந்த பேரையும் மென்ஷன் பண்ணியிருந்தா வியூஸ் நிறையா இருந்திருக்கும். என்ன பிரயோஜனம் சொல்லு? நான் ஏன் இயேசு பாவத்திற்கு விரோதமாக தான் பிரசங்கம் பண்ணுவார், பாவிகளின் சிநேகிதர். நான் அவன் ஃபோட்டோவை போட்டேன்னு வையேன், மனம் திரும்பும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 பேர் இருக்கிறோம். 100 பேர் கூட்டத்தில் ஏசப்பா இந்த மாதிரி ஒருத்தன் விபச்சாரம் செய்கிறான், அவன் மனம் திரும்பணும்னு சொல்லி மினம் திரும்பலைன்னா அடுத்தவங்க முன்னாடி மேலே கை வைக்கிறான், அவன் பைபிள் எழுதியிருக்கு பாரு. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். பாமா பிறனுடைய மனைவி மீது கை வைக்கிறவன் ஆக்கினைக்கு தப்பான் விரோதமாக பிரசங்கினா, நான் கரெக்டாக அந்த 100 பேர் கூட்டத்தில் அவன் பேரை மட்டும் சொல்லி பண்ணுறதோட ப்ராக்டிக்கலாக அடுத்தவங்க முன்னாடி மேலே கையை வச்சேன்னு வை, ஆக்கினைக்கு தப்ப மாட்டேன்னு பிரசங்கம் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு தெரியும் நம்ம தான் விபச்சாரம் பண்ணுறோம். நான் எதுக்கு அவன் அவனோட பேரை ரிவீல் பண்ணணும்? 100 பேரும் பரிசுத்தவானா? நான் கேட்குறேன். அப்போ ஏசப்பா சொல்கிறாருல, ஒரு விபச்சார ஸ்திரியை உன்ட பாவம் இல்லாதவன் முதல்ல கல்லெறி அப்படின்னு சொல்லும்போது எவனுமே எரியலையே. இப்போ ஏசு கிறிஸ்துவுமே உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல, டேரெக்டாக யூதாஸும் கையை காட்டியிருக்க வேண்டியதானே? யூதாஸ் திருட்டு பையனை காணிக்க திருடா, காணிக்க பையக வச்சு திருட்டுறியா அப்படிலாம் சொல்லலை ப்ரோ. சிநேகிதரே நான் ப்ரோ, ஏசு பாவிகளை சிநேகிச்சாரு ப்ரோ. குற்றப்படுத்துகிறவனுடைய ஸ்பிரிட் எப்படி? நான் ஓப்பனாக சொல்கிறேன், உன் ஹார்ட்டில் உன்னால் ஜான் ஜெபராஜை நேசிக்க முடியாதுடா. டேய், உனக்குள்ளே இயேசுவின் ஆவி இல்லைன்னு வையன், உன்னால் ஜான் ஜெபராஜை நேசிக்க முடியாது, மோகன் சிலாசர்ஸை நேசிக்க முடியாது, பால் தினகரை நேசிக்க முடியாது, யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா? என்னையும் நேசிக்க முடியாது, யாரையுமே நேசிக்க முடியாது, யாரை கண்டாலும் பிடிக்காது, ஐயோ அப்படின்னு இருக்கும். பிசாசின் ஆவியுடையவர்களுடைய சிம்டம்ஸ் நேசிக்கவே முடியாது. நீ அவனுக்காக அவன் நியாயம் தீர்க்கிறது, அவனை தூக்கும் ஆண்டவரே, அவனை கொல்லும் ஆண்டவரே. அந்த சொல்லுவார், ஏசு நீங்கள் என்ன ஆவியுடையவர்கள்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான, அக்னியை வைத்து அவனை பச்சையுங்கிறான். நீ என்ன ஆவியுடையவன் சொல்லு? உன் பிள்ளை மனம் திரும்பணும். ஜாஞ்சவாதி அவன் பெத்த பிள்ளையோ தானே சேர்த்து அவன் செத்தான் சொல்லு. அதிகட்ட கிறிஸ்தவ கூட்டம்.